PPT and PDF submission. இதுல ரெண்டுமே வந்து it is effective. அதாவது old school method தான் இது, but effective. யூஸ் ஆகும். நான் இதுலயும் ரெண்டுலயுமே எது பெஸ்ட்ன்றத நான் கடைசியில சொல்றேன். ரெண்டுமே வந்து it is actually good practice, but because no one does. அது சொல்றேன், எது வீக்கர் லிங்க் எது ஸ்ட்ராங்கர் லிங்க் நான் சொல்லிடுறேன். இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. சோ இதை நம்ம ஜாஸ்தி பண்ணோம்னா, சோ யாருமே ஓடாத ரைஸ்ல நீங்க நடந்து போனாலும் நீங்க தான் வின்னர். ஓகே, ஏன்னா இதுக்கு ஆர்டிகல் சப்மிஷன் மாதிரியே யூ நீட் டு டூ சர்டன் ரிசர்ச். எல்லாம் இப்ப யாரும் பண்றதெல்லாம் கிடையாது, எல்லாம் சாட் ஜிபிடில போட்டு எல்லாம் பண்றாங்க. பிரசன்டேஷன் பண்றதுக்கான டூல்ஸ் நிறைய இருக்கு. அதில் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எனி பிபிடி மேக்கர் டூல்ஸ் அதை யூஸ் பண்ணிருக்கீங்களா? நோ, யூ ஹேவ் இட். ஓகே, there are plenty of tools you can use. இப்போ வந்து நான் சொன்னேன்ல cloud AI வந்து I'll show you yesterday I made a PPT out of it. அதுல பண்ண பிபிடியும் நீங்க இந்த பிபிடிக்காகவே இருக்கிற ஒரு AI டூல் வச்சு பார்க்கும்போது this was better. I'll show you both. So cloud வந்து இன்னும் நீங்க டெக்ஸ்ட் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டோக்கன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த டோக்கன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் வைஸா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஐ எம் ஆக்சுவலி பிளானிங் டு பர்ச்சேஸ் இட், மீன்ஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட ரிப்போர்ட்டிங்கெல்லாம் கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் அதை நான் ஃபுல்லாக ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 10 days ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் கிவிங் அ குட் அவுட்புட். ஸோ ஸ்டார்ட் யூசிங் கிளவுட். அது பீக் ஹவர்ஸ் வந்து அது நீங்க இந்த பெய்டு வெர்ஷன் எடுத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ப்ரையாரிட்டி. இல்லைன்னா உங்களை வந்து அடுத்த ரீசெட் வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் கழிச்சுதான் அப்படின்ற மாதிரி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா வாங்க வைக்கிறது தான், வேற எதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் பிபிடி சப்மிஷனுக்கு த ப்ராம்ப்ட் இஸ் சேம். அதாவது ஹை டிஏபிஏ, பிபிடி, பிடிஎஃப், பிபிடி தனியா, பிடிஎஃப் தனியா, அப்படியும் சைட்ஸ் இருக்கு. ஒரு சில சைட் பிபிடியும் அக்செப்ட் பண்ணும், பிடிஎஃப் அக்செப்ட் பண்ணும். பிடிஎஃப் தான் ஜாஸ்தி. அதுதான் இந்த கிளாஸ் சரியா? சோ பிபிடி அண்ட் பிடிஎஃப் செப்பரேட்டா அக்செப்ட் பண்ற சைட்ஸும் இருக்கு. ஆனா 90% நான் பார்த்த வரைக்கும் ரெண்டுமே இட் அக்செப்ட்ஸ். ஓகே, ஏன் இதுல வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் போடாதீங்க, தேவையில்லை. பிகாஸ் வி ஹேவ் ஹியூமங்கஸ் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ அதனால வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்லைடா நீங்க அப்லோட் பண்ணுங்க. வாரத்துக்கு நீங்க ஒரு ஸ்லைடு, ஒரு பிடிஎஃப், இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். You will get a good backlink. PPT is considered to be a slightly weaker than PDF. ஏன்னா பிடிஎஃப்ல பிபிடில வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராப்ளம் என்னன்னா மொபைல் கம்பேட்டபிலிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். பிபிடி whenever you see இல்ல வேற யாராவது அனுப்பின பிபிடி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிராம்பிள்ல தான் இருக்கும். ஆனா பிடிஎஃப்க்கு அந்த பிரச்சனை வரதில்லை. இன்னொரு கிராலருக்குமே வந்து பிடிஎஃப்ல கிரால் பண்றது இன்னும் ஈஸி. ஸோ ஒரு ஸ்டெப் ஹையரா வந்து நீங்க பிடிஎஃப் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னொன்னு ரெண்டுக்குமே நீங்க வந்து தனித்தனி எஃபர்ட் எல்லாம் போட வேண்டாம். பிபிடி கிரியேட் அதுல இருந்து நீங்க பிடிஎஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அகைன் சேம் கண்டென்ட் போடாம இருந்தால் இன்னும் பெட்டர். போட்டாலும் தப்பு இல்லை, பட் வாட் ஐ சே இஸ் இதுக்கு நமக்கு தேவையில்லை. பிபிடிக்கு ஒரு கண்டென்ட், பிடிஎஃப்க்கு ஒரு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் இப்போ நமக்கு ப்ராம்ப்ட் என்ன தெரிஞ்சு ஐடிஏபிஏ இந்த சேம் பிபிடி பிடிஎஃப் சப்மிஷன் சைட்ஸ். அப்புறம் நம்ம போய் அதில் அத்தாரிட்டி செக் பண்ணணும். தென் what? Third step traffic check பண்ண சிமிலர் வெப்ல. fourth வந்து do follow no follow check பண்ணோம். PPT sites mostly it will be an no follow site. இதுல PPT பொறுத்த வரைக்கும் you are not just going in only for an backlink. இது வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி they will come. டிராஃபிக் உங்களுக்கு நிறைய வரும். ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்றதுக்காக தான் மெயினா நீங்க வந்து PPT you are doing it. இன்னொன்னு நீங்க சர்ச் பண்ணி இதெல்லாம் ஸ்லைட் ஷேர் எல்லாம் ஹை அத்தாரிட்டி சைட்ஸ். நல்ல கிளீனா நீங்க ஒரு ஹெட்டிங் போட்டு எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மேல வரும். யாரும் தேடும் போது அதை கிளிக் பண்ண உங்க பிபிடி ஓபன் ஆகும். and when they read definitely they will come to your site. ஸ்லைட் ஷேர் வந்து do follow no follow we'll check it. ஆனா பிபிடி சப்மிஷன்ல எப்பவுமே பிபிடிக்கு உள்ளதான் பிடிஎஃப்க்கு உள்ளதான் லிங்க் இருக்கும். ஓகே, நீங்க பிபிடி நீங்க வந்து அப்லோட் பண்ணும்போது லிங்கோட அப்லோட் பண்ணும். பிடிஎஃப் அப்லோட் பண்ணும்போது லிங்கோட அப்லோட் பண்ணும். அங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேனாட் ஆட் தி லிங்க்.
Okay, I'll show you how it is. So prompt and process is same. Okay. Next வந்து நம்ம ஒன்னு மேனுவலா நீங்க வந்து பிபிடி ரெடி பண்ணணும். இல்லாட்டினா நீங்க டூல்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம again I'm taking ChatGPT. And places to visit in கோயம்புத்தூர்னே போட்டுக்கலாமா? இதுலயும் பண்ணும். அந்த இது இருக்குல்ல நான் சொன்னல ஜிபிடிஸ், எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ், இதுல பிபிடி இருக்கான்னு பார்ப்போம். Slides maker. Start chat. Give me a 10 slides PPT for the topic places to visit. Pages and informations. கொடுத்து பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும் இதெல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு. Would you like to turn this to a downloadable PPT? First இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, இந்த கான்டென்ட் எல்லாம் ஓகேவா நான் செக் பண்ணிட்டு if everything is okay then you can say okay. எனக்கு வந்து இப்போ ஒரு PPT ஃபார்மேட்ல கொடுங்க. Let us see what it is giving. Places to visit. இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஸ்லைடா தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். Fine. Anyways, we have got a PPT. Download பண்றதா பண்ணிக்கலாம். Or else what you can do is that இந்த ஸ்லைட்ஸ் ஓபனுமே நீங்க வந்து இந்த PPT ஓபன் பண்ணி can do that. First வந்து மேனுவலி பண்ணி பார்க்கலாம். ஸ்லைட் 1 எப்பவுமே என்ன இருக்கணும், நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ்ல எல்லாம் கொடுத்தா என்ன டைட்டில் ப்ரிப்பேர்ட் பை அதெல்லாம் கொடுப்பீங்கல்ல, ஸோ அங்க வந்து ப்ரிப்பேர்ட் பை போட்டு உங்க பேரை போட்டு கீழே இவங்க வெப்சைட் URL நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இது பண்ணிருக்கீங்கல்ல, இந்த பிபிடி யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல. So places to visit in கோயம்புத்தூர் வந்து prepared by link எங்க கொடுக்கலாம். Where can we give the link? Insert மாத்திரமா link. If you give that, அதுக்கு பின்னாடி வந்து லிங்க் வந்து ஓகே. நெக்ஸ்ட் நியூ ஸ்லைட் கொடுத்துட்டு exploring about Coimbatore.
இங்க ஃபூட்டர்ல ஆட் பண்ணலாமா லிங்க? எல்லா பேஜ்லயும் ஃபூட்டர்ல இருக்கும். ஆனா ஃபூட்டர்ல கொடுத்த லிங்க் கொடுக்க முடியுமான்றது டவுட்டா இருக்கு. கொடுக்க முடியாது. I cannot give it. So என்ன பண்ணலாம்னா இந்த கார்னர்ல வந்து you can give it. ஃபூட்டர்ல கொடுத்து உங்களால அந்த ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ண முடியாது. இன்னொன்னு எல்லா பேஜ்ல ஆட் பண்ணணும் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணாலும் that is sufficient. இங்க போயிட்டு இன்சர்ட் லிங்க் yes .com. Okay. F5. இந்த மாதிரி நீங்க மேனுவலா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நீங்க ஆட் பண்ணணும். பிரசன்டேஷன் இது ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. So if you click the link, it is opening. Okay. So இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு you can just upload. இவ்வளவுதான் பிபிடி கிரியேட் பண்றது. ஆனா என்னன்னா இந்த மாதிரி இல்ல, you need to add images, அதுக்கான கரெக்டான கான்டென்ட் எல்லாம் போட்டு நீட்டான கீழே வந்து உங்க யூஆர்எல் கொடுத்துருங்க. பிகினிங்ல உங்க யூஆர்எல் கொடுத்துருங்க. தேங்க்யூ கன்க்ளூஷன்ல வந்து தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு உங்க யூஆர்எல் நீங்க அகெயின் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி கொடுக்காதீங்க, நேச்சுரலா நீங்க இதை பிளேஸ் பண்ணணும். இப்போ இதுல இருந்தே நீங்க வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணலாம். ஃபைல் சேவ் அஸ் பாயிண்ட்டுக்கு பதில் இங்க பிடிஎஃப் இருக்கு. தேங்க்யூ பிடிஎஃப். டவுன்லோட்ஸ். இது பிபிடி, இது பிடிஎஃப். இது வந்து பிடிஎஃப் ரீடர் ஓப்பன் ஆகுது கரெக்டா? இங்க பிபி இங்க பாத்தீங்கன்னா அங்க மேக்ஸிமைஸ் பண்ணும்போது ஹைப்பர் லிங்க் இருந்துச்சு, இங்க நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது உள்ள வந்து அந்த ஹைப்பர் லிங்க் இருக்கு. ஸோ தட் இஸ் வை இது கிராலர்ஸ்க்கு ஈஸியா கிரால் ஆகிறதுக்கு பிடிஎஃப் இஸ் ஆக்சுவலி மோர் வேல்யூபிள் தேன் பிபிடி சப்மிஷன். இதே வந்து காமா ஏல போட்டு பார்க்கலாமா? காமா ஏ வந்து யூ கேன் கிரியேட் எ வெப்சைட், வெப்சைட் பிபிடி. ஸோ இங்க ஜென்ரேட் இருக்கு, இல்ல பேஸ்ட் பண்ணலாம், இங்க ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிபிடி இருக்கு அப்படின்னா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் இது பெட்டரா கொடுக்கும். ஸோ இங்க நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்து டிஸ்கிரைப் வாட் யூ வாண்ட் பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ எம் கிவிங் ஜெனரேட் அவுட்லைன். ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷன் உங்களால 10 ஸ்லைடு தான் பண்ண முடியும். இது ஓகேவா அப்படின்னு கேக்குது. ஐ எம் சேயிங் ஓகே. ஐ எம் கிவிங். இங்க நீங்க ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட் எது வேணும், எப்படி வேணும்ன்றத சூஸ் பண்ணிக்கலாம். நான் இமேஜ் சோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் நான் கொடுத்துருக்கேன். லெட் அஸ் see what image it is giving. I am giving generate. இருக்கா நம்ம மூகாம்பிகை டெம்பிள்.
அதான் ஹிடன் ஜெம். அது மெமோரியல் டெம்பிள் Glass Museum, Institute of Forest. So it has given. இப்போ இங்க வந்து லிங்க் கொடுக்கறதுக்கு இருக்க ஆப்ஷன், எஸ் we have an option to queue link. So enter பண்ணிட்டு www. And we can give a hyperlink. கிளவுட்ல கொடுத்து பார்க்கலாமா? Give me a 10 slide PPT topic. இன்னைக்கு என்பது கேவலமா கொடுக்கும் பாரு. Places to Coimbatore, like hidden places to visit in Coimbatore include images and relevant information, including time, ticket price, ticket cost, etc. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது கொடுக்குறாங்க பார்ப்போம். கிரியேட் பண்ண PPT I'll show you. சிங்கப்பூர் பேஸ்ட் ஒரு கம்பெனிக்கு நம்ம கூகுள் ஆட்ஸோட ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். ஸோ அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி இந்த இது ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் மீட்டிங். ஓகே, ஸோ இது வந்து விமென்ஸ் ஃபேஷன் ஃபன் அப்படின்ற ஒரு பிராண்டு. அவங்க வந்து மென்ஸ் விமன் யூனிசெக்ஸ் இதுதான் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ கூகுள் ஆட் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பிஸ்னஸ் என்னென்ன அவங்க ஹேண்டில் பண்றாங்க இது எல்லாமே வந்து அவங்க அதாவது மினிமம் ரேஞ்ச் என்ன, மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, ஃப்ரீ ஷிப்பிங் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இது எடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வை கூகுள் ஆட்ஸ் ஃபார் சிங்கப்பூர். 92% அங்கே வந்து கூகுள் தான் யூஸ் பண்றாங்க. 5.9 மில்லியன் யூசர்ஸ் கூகுள்ல யூஸ் பண்றாங்க. 85% வந்து ஆன்லைன் யூஸ் பண்றாங்க. அண்ட் நம்பர் 1 ஃபேஷன் வந்து இண்டஸ்ட்ரியா நம்பர் 1 அங்கே ஃபேஷன் தான். ஏன் உங்களுக்கு கூகுள் ஆட் போகும்போதுன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ கீழே வந்து ஐ ஹவ் கிவன் கீ ரீசன்ஸ் வை டு அட்வர்டைஸ் ஆன் கூகுள். நெக்ஸ்ட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர். எந்தெந்த கேம்பெயின்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும், எவ்வளவு தூரம் பட்ஜெட் எவ்ரிடே. ஸோ சிங்கப்பூர் டாலர். ஸோ எவ்வளவு பட்ஜெட், ஒரு நாளைக்கு $20 நான் வந்து பிளான் கொடுத்துருக்கேன். டோட்டல் பட்ஜெட்டிங் இருக்கா $20. மந்த்லி பட்ஜெட் $600. ஒரு டாலர் 75 rupees நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய், ஒரு மாசம் 45,000 rupees. அப்புறம் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி, அது கீவேர்ட்ஸ் எடுக்கணும்.
அப்ப எத்தனைக்கு வேறுக்குன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு பிளஸ் சைஸ்க்கு அப்படின்ற கீவேர்ட்ஸ். ஆட் வந்து ரன் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும் கூகுள்ல, உங்க ஆட் இப்படிதான் விசிபிளா இருக்கும் அப்படின்றது காமிச்சிருக்கேன். பட்ஜெட் பிரேக் டவுன். ஸோ ஒரு டெய்லி எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ, எஸ்டிமேட்டட் கிளிக்ஸ் எவ்வளோ வரும், ஆட் வரும்போது கிளிக் ரேட் எவ்வளோ வரும், கன்வர்ஷன் ரேட்டு, எஸ்டிமேட்டட் காஸ்ட் பர் சேல், ஒரு சேலுக்கு வந்து எவ்வளோ வந்து எஸ்டிமேட் வரும்ன்றது போட்டுருக்கோம். டார்கெட்டிங் ஆடியன்ஸ் யார், அது ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரைமர்லி பிட்வீன் 22 to 45, செகண்டரி வந்து 18 to 55. ஸோ எந்த டைம்ல ரன் பண்ணணும், யாருக்கு ரன் பண்ணணும், எந்த ஜியோகிராஃபி. சிங்கப்பூர்னா இட் இஸ் லைக் தமிழ்நாடு அளவு கூட வராது. பட் ரஷ்யா நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஹியூஜ். அப்ப வந்து ரஷ்யாவுக்கு நம்ம இதை கூகுளா ரன் பண்ணோம்னா வந்து இந்தியாவுக்கு ரன் பண்ணணும்னு சொல்ற மாதிரி. இந்தியாவில கோயம்புத்தூர்ன்றது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பொட்டு. அதே மாதிரி ரஷ்யால ஒரு இடத்துக்கு ரன் பண்ணோம்னா யூ நீட் டு ஆஸ்க் விச் டெரிட்டரி யூ ஆர் கோயிங் டு ரன். அப்புறம் ஆட் எக்ஸ்டென்ஷன், அதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ், இந்த எஸ்டிமேட் உங்களுக்கு நான் வந்து மந்த் 1 டார்கெட், மந்த் 3 டார்கெட், தேர்ட் மந்த் முடிவு உங்களுக்கு இவ்வளவு வரும். அது ரிட்டர்ன் ஆன் ஸ்பெண்ட் வந்து நான் இங்க 200 காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் மந்த், இங்க வந்து அதை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், டபுள் ஆக்கியிருக்கேன். ஆப்டிமைசேஷன் வீக் 1 and 2 லான்ச் அண்ட் லேர்ன், 3 and 4 அதுல ரிஃபைன் அண்ட் அட்ஜஸ்ட். தேர்ட் மந்த் வந்து செகண்ட் மந்த் வந்து அதுல ஸ்கேல் வின்னர்ஸ், அது நிறைய கேம்பெயின் ரன் பண்ண, அது எது வின்னரோ அதை நான் எடுத்துட்டு திருப்பி ரன் பண்ணுவேன். அண்ட் தேர்ட் மந்த்ல வந்து ROASனா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். நம்மளோட டிரான்ஸ்பரன்சி வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட் இது நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். லெட்ஸ் கெட் யுவர் ஆட்ஸ் லைவ். ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நீங்க அப்ரூவ் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க வந்து உங்க கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஷேர் பண்ணணும், வெப்சைட் ட்ராக்கிங் செட்டப் பண்ணிட்டு 48 மணி நேரத்துல நம்ம ஆட் ரன் பண்ணணும். ஸோ வாட் எல்ஸ் அவர் கிளைண்ட் ரிக்வயர் மோர் தேன் திஸ். நான் 3 மாசத்துக்கான படத்தை காமிச்சிட்டேன். அண்ட் ஆல் வாட் ஐ செட் வாஸ் தட் நான் ஒரு 3 லைன் தான் கிளவுட் கிட்ட கொடுத்தேன். இதுதான் பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம், இதுதான் கிளைண்ட் வெப்சைட். இட் ஹஸ் கிவன் எவ்ரிதிங். ஃப்ரீ வெர்ஷன்ல இவ்வளவு கொடுக்குது, அப்போ பெய்டு வெர்ஷன்ல இன்னும் ஜாஸ்தியா கொடுத்துருல. பட் இல் டேக் டைம். சி சாட் ஜிபிடில கேட்ட உடனே கொடுத்துருச்சுல. நீங்க 800 கேட்கும் போது 500 தான் கொடுக்குமா? ஆமா, அப்படிதான் கொடுக்கும். இப்போ நீங்க ப்ரிசைஸ்லி அதாவது நீ ஒரு சர்டன் லிமிட் இருக்கு மேம், அந்த லிமிட்டுக்குள்ள முடிஞ்சது then you have to wait. இல்ல ஒரு கட் ஆஃப் டைம் கொடுக்கும், 1 hour 2 hour அந்த மாதிரி கட் ஆஃப் டைம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் பெய்டு வெர்ஷன் உங்களை இப்ப இது வந்து ஆக்சுவலி இப்ப கோ இது வந்து இது கிளவுட், இது ஆக்சுவலி ஃப்ரீ வெர்ஷன். சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா இது கோ அப்படின்றது. கோ வந்து மந்த்லி 400 rupees பிளான். அது அதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயை விட ஒரு 5x உங்களுக்கு ஜாஸ்தி வரும். கிளவுட் ரீச் இட்ஸ் டூல் லிமிட். சாரி, இங்க பாருங்க கட் ஆஃப் டைம் வந்து 2:30 PM கொடுத்துருக்கு. ஸோ இது பெர் டே இவ்வளோன்னு கிடையாது, அது கிரெடிட் எவ்வளோ இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்கும், இவ்வளோ டோக்கன்ஸ்னு கொடுக்கும். அந்த டோக்கன்ஸ்ல வந்து இப்போ நீங்க யாராவது கிளவுட் ஓப்பன் பண்ணி கிளவுட் இது வரைக்கும் ஆக்சஸ் பண்ணது இல்லைல்ல? யார் எல்லாருமே பண்ணிருக்கீங்களா? ஓகே, பட் அகைன் ட்ரை யூசிங் கிளவுட், இட் இஸ் எக்ஸலென்ட். ஓகே, அப்போ இன்னொரு டூல் நான் சொல்றேன். இது வந்து பிபிடி ப்ரிப்பேர் பண்றது. பிபிடி டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணலாம். பட் பிடிஎஃப்க்குன்னு சொல்லி there is another tool, an excellent tool. It is called as Napkin AI. கேள்விப்பட்டிருக்கீங்க? சரிங்க, நாப்கின் AI போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது கேட்கும் உங்ககிட்ட ஏற்கனவே டெக்ஸ்ட் வந்து இது கொடுங்க, இல்ல ஏதாவது டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்றீங்களா, இல்ல எதுவுமே இல்லை உங்ககிட்ட ஐடியா மட்டும் தான் இருக்குன்னா சொல்லுங்க, நான் வந்து பண்றேன்னு சொல்லி. ஸோ இப்போ நான் இங்க ஐ கிவ் சரி, இங்க வந்து பிரசன்ட் 5 பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் ஹையரிங் இன்டர்வியூஸ் இருக்கா, நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்
ஸோ இதுவே நமக்கு வந்து ஃபுல்லா எழுதி கொடுத்துரும். இதுல மெயின் இது வந்து பிடிஎஃப் இது பிடிஎஃப் தான். இது பிடிஎஃப் மாதிரி ஃபுல்லா எழுதி கொடுத்துரும். இதுல பியூட்டிஃபுல் திங் இஸ் தட் இங்க நீங்க போன இது ஃபுல்லா பிளைனா இருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் இப்போ ஒரு படம் இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா? இன்ஃபோகிராஃபிக் இருந்தா இன்னும் பெட்டர். இங்க கூட ஜஸ்ட் இங்க வச்சீங்கன்னா ஸ்பார்க் பட்டன் வரும். சரியா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்க எந்த இது வேணும் கேட்கும். ஸோ த இன்ஃபோகிராஃபிக் வில் கம் ஹியர். நல்லா இருக்கு. உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் இந்த ஸ்பார்க் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இமேஜ் ஆட் பண்ணணும்னா இமேஜ் அதை கிரியேட் பண்ணி கொடுக்காது. யூ கேன் ஆட் இமேஜ். இங்க இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்கு. ஸ்கெட்ச்னா வரையலாமோ, அது நமக்கு வராது. ஸோ இதாக தான் வரும். Okay, so wherever you want, you can just click. The cat எல்லாம் வருது. அதுவே வந்து அந்த டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்துட்டு கொடுக்கும். நம்ம இப்போ இதை பார்த்துட்டோம்ல, நம்ம இப்போ பிளேஸ் டு விசிட் கோயம்புத்தூர் கொடுத்தோம். என்ன இன்ஃபோகிராஃபி கொடுக்குதுன்னு பார்த்துட்டோம். Now when you scroll, உங்களுக்கு வந்து it looks good. ஒரு பிளெயினா ஒரு டெக்ஸ்ட் இல்லாம அந்த இன்ஃபோகிராஃபிக் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் இன்டர்வியூ அப்படின்ட்டு. ஸோ இந்த டூல் ஒரு நிறைய யூஸ் பண்ணுங்க. நாப்கின் அப்படின்றது எகைன் அது இப்படியே எடுத்து வந்து யூஸ் பண்ணா இதுவும் ஏஐ கண்டென்ட். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. அந்த கண்டென்ட் வந்து எந்த ரிசர்ச்சுமே பண்ணாம நீங்க யூஸ் பண்றதுதான் பிரச்சனை. அது அப்படியே கொடுக்கறது எடுத்து போடுறதுதான் பிரச்சனை. ஏஐ கண்டென்ட் எடுக்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்றீங்க, அது நீங்க சாட் ஜிபிடி பேசி 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 கடைசியில ஒரு கான்டென்ட் கிடையாது. தட் இஸ் குட். ஆனா வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு கண்டென்ட் எடுத்து அப்படியே வந்து காப்பி பண்றதுதான் ப்ராப்ளம். சரி, இப்போ வந்து நம்ம டிஸ்கிரைபிங் மை ஐடியா. ஐ வில் ஆஸ்க் பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர். So next photo. Let's see what it is like. டைட்டில் பாருங்க, நான் உள்ளே விட மாட்டானே. ஓகே, மருதமலை டெம்பிள் இருக்கா, என்ன இன்ஃபோகிராஃபி கொடுக்குது பாருங்க. லெட்ஸ் கிளிக். பேக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க. allows visitors to engage in spiritual practices. Location situated on a hill overlooking Coimbatore. Deity dedicated to Lord Muruga. Architecture features stunning and intricate designs. அதாவது என்ன சொல்றதுன்னா அதையாவது நீங்க பண்ணுங்க. Atmosphere provides peaceful and spiritual environment. Allows, okay. கீழே ஈஷா யோகா தியான லிங்க் இருக்குது. தெரியாத டாபிக்லாம் ரிப்போர்ட் பண்ணா நம்ம இது சொல்றதெல்லாம் கரெக்ட்னு பேசணும். So unveiling the programs offer various meditation architecture is correct. In infographic என்ன கொடுக்க முடியும் அது கொடுக்குது. So open to all faith and background. இது நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. Almost a peaceful and tranquil environment for meditation. Good. So மேல வந்து இப்படி பார்க்கும்போது okay. And now what you can do is that give share. இந்த இமேஜஸ் எல்லாம் அது இமேஜ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
காப்பிரைட்டட் இமேஜ் தான் வரக்கூடாது. ஏ இமேஜஸ் இஸ் நாட் காப்பிரைட்டட். அதனாலதான் உள்ள வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் மாறி 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 வரும். எக்ஸ்போர்ட் இன்டு பிடிஎஃப். அதுச்சா இதை விட வேற என்ன வேணும்? இங்க வந்து மேட் வித் நாப்கின் இருக்கும், மேட் வித் நாப்கின் இருக்கும். அது பேக்ரவுண்ட் ரிமூவர் போட்டு சைடு எடுத்து விட்டுருங்க. அதுக்கு தனி வேற டூல். சரியா? போட்டிருக்கு, நம்ம தான் எடுத்து விடணும் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பிளேசஸ் டு விசிட் கோயம்புத்தூர் இங்க நம்ம இங்க போட்டு யூஸ் இல்லை. இதெல்லாம் வந்து இன்ஃபோகிராஃபிக் வந்து அது செட் ஆகாது. அதாவது பஸ் ரூட்டுக்குனா இன்ஃபோகிராஃபிக் வந்து ஓகே. இங்க வந்து ஏர்போர்ட் இருக்கு, இங்க இருந்து இப்படி போறதுக்கு இன்ஃபோகிராஃபிக் ஆர் தேர் இஸ் நோ நீட் ஃபார் பிளேஸ் டு விசிட். நீங்க தான் கொடுக்கணும் அந்த இது டிஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த என்னோட டிராவல் ரூட், இதுக்கு ஒரு இன்ஃபோகிராஃபிக் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். அது வந்து உங்க பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த பிபிடி பிடிஎஃப் சப்மிஷன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில் டேக் இட். ஸோ அதுல வந்து நம்பர் 1 இஸ் ஸ்லைட் ஷேர். அக்கௌண்ட் செட்டிங்ஸ் நான் தான். பர்சனல் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கா, வெப்சைட் இருக்கா, இல்ல அதெல்லாம் பார்த்தா எனக்கே சிரிப்பு. வெப்சைட் இருக்கு. Okay, give the website. இதை பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியா? எல்லாரோட எடுத்து பார்த்து அப்படித்தான் ஒரு 10 வருஷம் முடியிட்டேன். ஓகே, இன்ஃபோகிராஃபிக். ஸோ இதை நான் முன்னாடி அப்லோட் பண்ணது டாக்குமெண்ட். ஓகே, ஸோ ஹியர் வி ஹேவ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. வில் கிவ் அப்லோட். இங்க செலக்ட் டாக்குமெண்ட்ஸ் டு அப்லோட். எது இங்க ஆக்டிவா இருக்கு? பிடிஎஃப் ஆக்டிவா இருக்கு, பிபிடி ஆக்டிவா இருக்கு. கரெக்ட்? ஸோ யூ கேன் கிவ் எனிவன். இப்போ நான் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் டாட் பிடிஎஃப் நான் அதுவே எடுத்துக்கிச்சு. மினிமம் 40 characters required. Top 10 places to visit in Coimbatore. Description. Required travel tag. Places to visit. Tourist. Travel and tourism. Sir, devotional போலாமா? DevOps வருது. அப்ப ஆக மொத்தம் இங்க வேற எதுவும் யாரும் பெருசா இதெல்லாம் போடல. வெக்கேஷன் கூட இல்ல. ஓகே, டிராவல் அண்ட் டூரிசம் தான் இருக்கு. பிரைவசி, பப்ளிக் and give publish. இது என்னோடதுல எல்லாமே அப்படிதான். Places to visit in Coimbatore. ஆனா எங்கேயுமே நம்ம இதை ஆட் பண்ணலையே, லிங்க் ஆட் பண்ணலையே. Places to visit in Coimbatore. Okay, let us see if we can add link. Yes, we can add link. தெரிஞ்சல லிங்க் ஆட் பண்ணி then you have to upload it. ஸ்லைட் ஷேர் வேற ஒண்ணு ட்ரை பண்ணலாமா? எனி அதர் சைட்ஸ் சொல்லுங்க. ஹை பிபிடி பிடிஎஃப் சப்மிஷன் பிரைஸ் ஃப்ரீ. ஃப்ரீயா 2026 எதுவும் கொடுத்துக்கலாம். இப்படிதான் எடுத்துட்டு இருக்கீங்களா?
ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஷேர் தான் இருக்கு. சரி, சைன் சைன் அப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். Welcome back. Public profile கொடுத்திருக்கேன். So you have an option to give your profile creationக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ எடுத்தாலும் have that practice போய் ப்ரொஃபைல் கிரியேட், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலன்றது வந்து செகண்டரி. Now where to upload? 100%. எங்க அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் blog, read, public profile. தேடும் போதெல்லாம் கிடைக்காது, இப்பதான் 4 இடத்துல காமிக்கும். அப்லோட் ஃபைல். ஸோ இங்க இது இட்ஸ் அ பிடிஎஃப். பிபிடி இருக்கா பார்க்கலாம். பிபிடி இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் நான் வந்து ஆட் பண்றேன். அது நீங்க அந்த பிடிஎஃப் சேவ் பண்றீங்கல்ல, பிடிஎஃப் பிபிடி சேவ் பண்ணும்போது என்ன டைட்டிலோ அந்த நேம்ல வந்து சேவ் பண்ணுங்க. இப்ப ரிசார்ட்ஸ் கோயம்புத்தூர் அங்க கீபோர்ட் இருந்தா அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, அதுல சேவ் பண்ணிச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டைட்டில்ல இங்க வந்து அதுவே வந்து புல் பண்ணிடும். SEO அசிஸ்டன்ட் இங்கே கேக்குது கீவேர்ட் என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ பிளேசஸ் கோயம்புத்தூர் ஜெனரேட். ஒரு நாளைக்கு 5-10 ப்ரொஃபைல் கிரியேஷன் மாடல் நீங்க பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் பண்ணணும், இவ்வளவுதான் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. குவாலிட்டி அவ்வளவுதான். யூஸ் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து எனக்கு ஏ அசிஸ்டண்டே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துச்சு. பப்ளிக்ல தான் பண்ண போறேன். சம்மரி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இங்க பப்ளிஷ் அன்லாக் பப்ளிஷ் ஆயிடுச்சு. வேற ஆட் எல்லாம் இல்லாம வேணும்னா தென் யூ நீட் டு அப்கிரேட். அவ்வளவுதான். ஆட் வந்தானே வரல. இது நீங்க எகைன் இந்த லிங்க் வந்து உங்க சோஷியல் மீடியாவில் நீங்க வந்து போஸ்ட் பண்ணிருங்க. ஓகே, கிளியரா இது? ஓகே, வில் இன்னைக்கு இது போதும். புரியல. நானாதான் அன்லாக் ஸ்கீமா மாற்றணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒருத்தர் பார்த்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்குள்ள உங்களுக்கு நிறைய சைட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேஷனுக்கு தான் வந்து ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் plenty of sites. அதுக்காக நீங்க போனீங்கன்னா கிடைக்காது.
மத்ததுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சைட் கிடைக்கும். நீங்க ப்ரொஃபைல் கிரியேஷனுக்காக நீங்க ஸ்பெசிஃபிக்கா போனீங்கன்னா you won't get it. ஸ்னேகா, நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? பிபிடி சப்மிஷன் எல்லாம்? PPT submission actually I have not done, sir. ஓகே. இதுல நிறைய டூல் இருக்கு. காமா ஏஐ வந்து உங்களுக்கு டெய்லி லிமிட் இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் விச் எவர் டூல் யூ கேன். ஸ்லைட்ஸ் கோன்னு சொல்லி ஒன்று இருக்கும். SLIDES. ஸ்னேகா, நீங்க பிபிடி சப்மிஷன் பதில் நீங்க பிடிஎஃப் சப்மிஷன் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. Okay, sir. Sir, I'm having one more doubt, sir. How கேட்கல. ஸ்னேகா கேட்கல. ஐ கான் ஹியர் யூ. Cases to visit in Coimbatore. இங்க வந்து 7 to 14 டாக்குமெண்ட் இருக்கா? இல்ல. ஐம் கிவிங் ஸ்லைட்ஸ் சொல்லிட்டு இருந்தா இது இருக்கும். டிராவல் ஐட்னரி தீம்ஸ் சூஸ் பண்ணிட்டு கிவ் கண்டினியூ. ஸோ டெய்லி வந்து ஒரு பிபிடி இதுல கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு டூல்ல கிரியேட் இட் அண்ட் கீப் இட். ஏன்னா எப்பவுமே லிமிட் வந்து உங்களுக்கு ரீசெட் ஆயிட்டு இருக்கும். கோயம்புத்தூர் ஜெம்ஸ் நம்ம கொடுக்கவே இல்லை. அப்படி எல்லாம் பேரு. டாப் கல்ச்சரல் ஸ்பாட்ஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் பார்ப்போம். Introduction. Low writer. Discover the must-see cultural sites in Coimbatore. A brief trip to start with the Temple of History. Introduction. Cultural attractions. மருதமலை டெம்பிள் அதேதான். முருகன் போட்டோ இல்ல. பேரூர் இது வந்து பூரி ஜெகநாத் பெருமாள் இருக்குது. ஈச்சனாரி விநாயகர் டெம்பிள். Nature and outdoors. Vellingiri Mountains. பா. இங்க வந்து லிங்க் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸ்னேகா சொல்லுங்க. கேக்குதா? இப்ப கேக்குது சார். இடையில நெட் கட் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க. So like sir, for a submission, sir, how many links can, like if at all you're doing a PDF submission, how many links can be added in the page, sir? நேச்சுரலி நீங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஃபூட்டர்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். அண்ட் வந்து பிகினிங் நீங்க ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே. அண்ட் இன் பிட்வீன் வந்து நேச்சுரலா நீங்க எப்பவுமே எடுக்கிற மாதிரி ஒரு 1 or 2 லிங்க்ஸ் நீங்க எடுத்துக்கங்க. சரிங்க சார். ஓகே. பிகினிங் அண்ட் எண்டிங் வந்து இப்போ ப்ரிப்பேர்ட் பை இல்ல கடைசியில வந்து கன்க்ளூஷன் போடுவீங்களா, அங்க வந்து உங்க ஹோம் பேஜுக்கு எடுத்துக்கோங்க. நடுவுல வந்து உங்க சர்வீஸ் பேஜுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. என் லிங்க் எங்க இருக்கு? டவுன்லோட் பண்ணிட்டு அவரை போட்டுக்கலாமா? டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். Preparing a presentation. காமா ஏ தான் வந்து பிபிடி இதுல வந்து டாப் this one top number 1. Download. Okay.
இங்க வந்து லிங்க் ஆட் பண்ணிக்கலாம்ல. Insert link. Okay. So if they don't give, we need to download it and add it manually. இப்போ நீங்க வந்து ஒரு out of 10, if you want to do ஒரு 7 PDF and 3 PPTs ஒரு மந்த்துக்கு நீங்க பண்றீங்க. ஸோ ரேஷியோ வந்து ஒரு 6:4 இல்லைன்னா 7:3 அந்த ரேஷியோ நீங்க பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன பார்க்கலாம்? நாளைக்கு வந்து இது வெப் 2.0 சப்மிஷன் பார்க்கலாம். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே உங்களுக்கு வந்து கேன்வா கிளாஸ் இருக்கும். கேன்வால டிசைனிங் கிளாஸ் மேஜர்லி கேன்வா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இமேஜ் அண்ட் இன்ஃபோகிராபிக் சப்மிஷன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமேஜஸ் நிறைய தேவைப்படும். ஓகே, ஸோ மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே நாளைக்கு வந்து வெப் 2.0 பார்த்துட்டு. இது இன்டர்ன்ஷிப்ல ஏதாவது பெண்டிங் இருக்கா? நான் தாரணி வர சொல்றேன். ஸ்னேகா யூ கேன், ஸ்னேகா நர்ஷா யூ கேன் லீவ். ஓகே சார். Thank you, sir. ஆமா, ஹர்ஷா போயிட்டானா? ஹர்ஷா சார். ஹர்ஷா தான் ஃபர்ஸ்ட் ரிப்ளை வந்துச்சா? எஸ் போஸ்ட் சார் ஆமா இருக்கு. சார். ஆமா. என்ன சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? எதுவா இருந்தாலும் ஓகே சார். சரி, நீ வா, வாங்கி தரேன். ஓகே. ஓகே, பை. தேங்க்யூ. கிளாஸ்ல